ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரோன் மைக்கி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க ஃப்ளோரிஸ் லாவா அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரியலாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்க போகுது. ஏன்னா நம்ம கூட ஆடுற பிளேஸே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, கீழெல்லாம் தள்ளி விடுவானுங்க. அதனால் இது கொஞ்சம் கஷ்டமான கேம்னே நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க இந்த கேமுக்குள்ளே போகலாம். காய்ஸ், வாங்க என்ன மேப்புன்னு பார்க்கலாம். ஸ்டாச்சு அப்படின்னு ஒரு மேப் வந்திருக்கு. இது டாப்புக்கு போய் தான் நம்ம நிற்கிறோம். காய்ஸ், இது என்ன கான்செப்ட்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் லாவா வந்து மேலே ரைஸ் ஆகினே வரும். அதுக்குள்ளே நம்ம டாப்பில் ஏறி நிற்கணும். இல்லைனா லாவாவில் நம்ம முழுகி நம்ம காலி ஆகிடுவோம். ஏய், என்னடா அது வேவு? டேய், கீழே தட்டானுங்கடா. லாவா வரும்போது கரெக்டாக டேய் ஓடுறா மேலே போடா டக்குன்னு மேலே போடா. காய்ஸ், இவனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்க. இவனுங்க இப்படி தான் தள்ளி விட்டு நம்மளை கீழே லாவாலாம் தள்ளி விடுவாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படியாச்சும் டாப்பில் வந்து நின்ட்டோம். இது முழுகிடும் போலையடா. ஜம்ப்பு, அவ்வளோதான். எப்படியோ சர்வே பண்ணிட்டோம். இன்னத்துக்கு நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். ஓகே, அடுத்த ரவுண்டு என்னதுடா? சரி, டைம் இருக்குது அதுக்கு ஒன்றும். அது வரைக்கும் சும்மா ஒரு ஓடின்னு இருப்போம். எப்படிக்கா அடுத்த மேப் என்ன வரும்னு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கே. ராக்கெட் லான்ச். இப்போ என்னடா ஆச்சு ஸ்க்ரீனுக்கு? சரி, ராக்கெட் லான்ச் அப்படின்ற ஒரு இடம் வந்திருக்கு. மேலே போடா. என்னடா இது நடுவில் ஸ்க்ரீனில்? சரி, மேலே போகலாம். இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஈஸியாகவே மேலே வந்துட்டோம். சில ரவுண்ட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும் கைஸ், சில ரவுண்ட்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக வர்றதெல்லாம் நம்ம லக்கு தான். இங்கே ஒரு ராக்கெட் இருக்குது. ஓகே, இது மேலே ஏறி நின்னா சேஃபா? அது எனக்கு சரியாக தெரியலையே. ஒருவேளை ராக்கெட் மேலே ஏறி நிற்கணுமா? ஒருவேளை ராக்கெட் கொடை சாஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அது எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற எல்லாம் டேய் என்னடா சொன்ன மாதிரி கொடை சாஞ்சிச்சு ராக்கெட்டு. இன்னத்துக்கு மொத்த பேரும் ஊன்னு காலி ஆகிருப்பாங்க. இன்னும் இல்லை, 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது மேலே லாவா வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதனால எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. காலி ஆகிடுவோமோ? இல்லை, சர்வே பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து சர்வே பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்டையும் தாண்டிட்டோம். அடுத்தது என்ன வரப்போதே? சீக்கிரம் காமிங்கடா. கிளாக் டவர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாக் டவர் தான் வரப்போகுது. என்னடா திடீர்னு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். சரி, ஏறுவோம் மேலே. ஸ்டெப்ஸு தான் போல். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி தான் குத்துக்கிறானுங்க. ஓடுறா. இவனுங்க வேறு தள்ளி விட்டுருவானுங்க போல். கீழே ஃபுல்லாக லாவா ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லாவா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன்று 35 செகண்ட்ஸில் மேலே வந்துருமா? சீக்கிரமாக மேலே ஓடுறா. லாவா வேறு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் வேகமாகவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஓடுறதோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் மேலே ஏறுறதுல பாதி இடத்தையாச்சும் தாண்டி இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக வந்து நம்ம முயற்சி பண்ணாலும் நம்ம டாப்பில் போய் சேர்றதுக்குள்ளேயே லாவாவில் நம்ம முழுகி காடி ஆகிடுவோம். அதனால் கொஞ்சம் வேகமாக செயல் பண்ணணும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்னமோ இந்த இடத்துல நிற்கிறதே டேஞ்சரோ. ஏன்னா மேலே கீழே ஏறி நிற்கணுமோன்னு தோணுதே. ஏய், தேவையில்லை போடா, கீழே நின்று இருக்கலாமோ? எந்த பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேர் சர்வே பண்ணிட்டுக்கிறானுங்க இந்த தடவை. அடுத்த ரவுண்ட் என்ன வரப்போதே? கிராண்ட்மா ஹவுஸ் செலக்ட் பண்ணுறேன் நான். என்னடா எல்லோரும் பீச்சுக்கு ஓட் போடுறீங்க? சரி, பீச் தான் வந்திருக்கு. பீச் அந்த டவர் மேலே ஏறி மேலே நின்றுவோம். அப்போ லாவா கிட்ட வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியும். எல்லாருமே அங்கே தான் போகிறானுங்க போலையே. அப்புறம் எப்படா இடம் பார்த்துறது? வேறு இவ்வளோ ஸ்லோவாக ஏறுறான் நல்லா. சரி, இங்கே நின்றுவோம். யார் தள்ளி விட்டாலும் கீழே விழுந்துடவே கூடாது. அப்படியே இங்கே கம் போட்டு ஓட்டின மாதிரி நிற்கணும். என்னடா அது ஏதோ ஒன்று உருவாக்கினா அதில் போய் நின்றுக்கிறான். சரி, நம்மளுக்கு என்ன, இந்த இடத்துல நிற்போம். லாவா ரைஸ் ஆகினே வருது. பேசாமல் இந்த மேலே ஏறி நின்றுக்கலாம். இந்த இடம் முழுகிடும்னு நினைக்கிறேன் நான். இந்த இடத்துல நிற்கிறது சேஃப் இல்லை. மேலே ஏறா.
அவ்வளோதான், மேலே ஏறி நின்ட்டோம். நல்ல வேளை நம்ம மேலே ஏறணும், ஏன்னா அந்த இடம் முழுகிச்சு சொன்ன மாதிரியே. ஓகே, சர்வே பண்ணிட்டோம் எப்படியோ இந்த ரவுண்டும். அடுத்த மேப் என்ன பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு தோல்வியே இல்லை. இதுக்கு மேலே தோல்வி வந்தால் வரலாம். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து ஆடணும். ஏய், இது எப்படிரா, இதில் எப்படிரா மேலே ஏறுது? கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, அந்த ரைடு உட்கார்ற இடத்துல பூந்து அப்படியே மேலே டாப்புக்கு போயிடலாமா? டேய், இது வேறு ஆடினே இருக்கு. டேய், எப்படி தாண்டா ஜம்ப் பண்ணுறது உங்ககிட்ட? ஜம்ப்பு டேய், உட்காரவே முடியலடா. லாவா வர 2 செகண்ட்ஸில் வரப்போகுதுன்னு. டேய் கைஸ், நம்ம காலி தான் ஆக போகிறோம் கன்ஃபார்மு. ஏன்னா ரைடில் உட்காரவே முடியல. முதல்ல எங்கேருந்து மேலே போகுது. ஏறுறா அதில். கைஸ், தோத்துட்டோம். இப்போ தான் பேசினேன், இன்னும் நம்மளுக்கு தோல்வியே வரலையேடான்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேடா. சே, சரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அந்த இடம். நான் ஆரம்பிக்கும் போதே நினச்சேன் இதில் எப்படிடா ஏற போகிறேன்னு சொல்லிட்டு. நினச்சா மாதிரியே தோத்துட்டோம். சரி, ஓகே, அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். அடுத்த ரவுண்டு ஈஸியாக வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு யாருமே அங்கே இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஏய், இருக்கிறானுங்கடா, 3 பேர் சர்வே பண்ணிட்டானுங்கடா அந்த இடத்துலேருந்து. வர்றா. சரி, அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகுது. டைமிங் 1 இருக்குது. எப்படா ஆரம்பிப்பீங்க? ஆரம்பிச்சிச்சு. மேட்ரிக்ஸா? ஏய், இது கஷ்டமாச்சேடா மேட்ரிக்ஸு. ஏற்கனவே நிறைய தடவை இந்த மேட்ரிக்ஸ்லாம் ஆடி இருக்கேன். இந்த ஃப்ளோரிஸ் லாவால் நான் இதுக்கு முன்னாடிலாம் என்ட்ரு ஆகும் போது நான் இது வரைக்கும் மேட்ரிக்ஸில் ஒரு தடவை கூட சர்வே பண்ணதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது டஃப்னே சொல்லுவேன். இது வேறு கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரில் என்னன்னா மண்டை மேலே என்னமோ ஆண்டனா மாதிரி இருக்குதா, அது வேறு அங்கங்கே போய் இடிக்குது. டிஸ்டர்பாகவே இருக்குது தலையில். அதனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது மேலே ஏற மேலே ஏறாடே. ஏய், யாரை கேட்டுறா நீ குதிச்ச? ஸோ 2 தோல்விகளை சந்தித்துள்ளோம். டேய், 2 தடவை தோத்துட்டோம்டா. என்னடா இது? சரி, தோத்தா என்ன, திரும்பி ஆடுவோம். அடுத்த தடவை கண்டிப்பாக ஈஸியாக வரும்னு நம்புவோம். நான் நினச்சா மாதிரியே ஒரு தடவை கூட இது வரைக்கும் நான் மேட்ரிக்ஸில் சர்வே பண்ணவே இல்லை, இந்த தடவையோடு சேர்த்து. சரி, நோபடி சர்வே, யாருமே சர்வே பண்ணல. விடு, இதில் நம்ம மனசு ஆற்றிக்க வேண்டியது தான். சாண்ட் கேசில் செலக்ட் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரீ ஹோட் செலக்ட் பண்ணலாம். சாண்ட் கேசில் தான் செலக்ட் பண்ணியிருக்கானுங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று இருக்கட்டும். நம்ம மேலே ஏறி போகலாம். ஓ, இந்த இடமா? சரி, மேலே ஏறலாம். போடா வேகமாக மேலே போடா. அவ்வளோதானா? டாப்புக்கு வந்துட்டோமா? இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தாங்க சேர்ந்தது. ஈஸியாகவே மேலே வந்துட்டோம். நம்ம எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம செய்யலை. ஓகே, இங்கே வெயிட் பண்ணலாம் அந்த டைமிங் முடிகிற வரைக்கும். என்னென்னா கொஞ்சம் காண்டாக இருக்கும். ரொம்ப நேரம் மேலே போகிற மாதிரி இந்த வச்சு பரவாயில்ல, டைம் ஓடிடும். இப்போ நம்ம சும்மாவே இந்த இடத்துல நிற்கணுமா, எப்படா முடியுன்ற மாதிரி வெயிட் பண்ணுறதே ஒரு டென்ஷனான விஷயந்தான். வர வர பொறுமையை ரொம்ப இழந்துட்டு வரணும்னு எனக்கு தோணுது கைஸ். வெயிட் பண்ணுறாடே, முடிய போதுரா. அவ்வளோதான், சர்வே பண்ணிட்டோம் இந்த ரவுண்டு. அடுத்த ரவுண்டில் போய் பார்க்கலாம். அடுத்த ரவுண்டு இன்னும் 10 செகண்டில். என்னதுரா இதெல்லாம்? என்னமோ க்ரியேட் பண்ணுறீங்க, கீழே போடுறீங்க, வித்தியாசமாக இருக்குது. அது மேலே ஏறி நிற்கிறானுங்க, ஒன்றுமே புரியல. ஏன்னா ஸ்பெஷல் பவராக இருக்குமோ? இது என்னடா இடம்? என்னடா ஆப்ஷனே காட்டல, நீங்கள் பாட்டுன்னு ஒரு இடத்த வச்சிட்டிங்க. சில டைம்ஸ் ஆப்ஷன் காட்டுறானுங்க, சில டைம்ஸ் ஆப்ஷன் காட்ட மாட்டுறானுங்க. எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. டேய், நான் ஒன்றும் இடத்தையே சூஸ் பண்ணலடா. லாவா வரப்போகுதுடா. டேய், என்ன தானடா பண்ணுறது இப்போ நான்? மேலே போடா. லாவா வர வந்துச்சு. இப்போ எப்படி இங்கேருந்து ஜம்ப் பண்ணுமா? சொதப்பிட்டேன்டா. இப்படி தோற்றுருக்கக்கூடாதாண்ணா. இது கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. எதனா ட்ரை பண்ணி தோக்காமல் ரொம்ப கேவலமாக தோற்றணும்னு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ரவுண்டில் சூப்பராக மேலே ஏறி தப்பிக்கிறோம். இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கா போகிறதுக்கு. ஜம்பிங் தாங்க கைஸ் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஜம்ப் பண்ணுறது தான் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது. அப்படி இருந்தால் இந்த ஃப்ளோரிஸ் லாவால் சர்வே பண்ண முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
முடிய போதே. அவ்வளோதான். எத்தனை பேர்ரா? 3 பேர் சர்வே பண்ணிக்கிறானுங்க. சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போதே. வாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னான்னு பார்க்கலாம். இந்த தடவை ஆப்ஷன் கொடுத்துக்கிறானுங்களே. நான் பிரிட்ஜு செலக்ட் பண்ணுறேன். எல்லாருமே பிரிட்ஜு தான் செலக்ட் பண்ணிக்கிறானுங்க. ஓகே, பிரிட்ஜை செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஏறணுமா? இது வேறு வந்துடும் போலே லாவா. ஏய், இங்கே ஏதோ கொடுத்துருக்கானுங்கடா மேலே ஏறுற மாதிரி. சரி, அதை பிடிச்சின்னு ஏறுவோம். என்னடா ஒரு வித்தியாசமாக ஏறுறான் மேலே ஏறும் போதே. எல்லோரும் நார்மலாக ஏறுவாங்க, இவன் மட்டும் வளைஞ்சி நெளிஞ்சி ஏறுறானே மேலே. சரி, நம்மளை மேலே போவோம். இது என்னடா ஜம்ப் பண்ண போலே. போடு ஜம்ப்பு. பார்த்தீங்களா கைஸ் எப்படி ஏறுறானே? வித்தியாசமாக இருக்குது அவன் ஸ்டைலு. சரி, இதே இடத்துல நீ போய் உனக்கு விட்டா தள்ளி விட்டுருவானுக்கு போலே. டேய், என்னடா பண்ணுறீங்க? வேணாண்டா டே, கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன்டா. கீழெல்லாம் விட்டானா சத்தியமாக டென்ஷன் ஆகிடுவேன்டா. அப்படியே நிற்கிற இடத்துல அப்படியே நிற்கணும், யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. ஏய், என்னடா வீண்ட்டான் அவன்? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இந்த பொண்ணு வேறு அடிக்கடி ஏதோ ஒரு பேப்பரை எழுப்புது. பேப்பரை வச்சு ஏதோ எழுப்புது. என்னடா ஏனியவே காணும். என்னடா மேலே வர ஆரம்பிச்சிச்சு எல்லாம். எப்படி நம்ம ஒரு சேஃபான இடத்துல நின்றுட்டுருக்கோம். 1 செகண்ட், அவ்வளோதான். சர்வே பண்ணுறோம் அந்த இடத்துல இருந்தோம். பிரிட்ஜும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. என்ன கொஞ்சம் எட்ஜில் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ட்ரில்லாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்னடா? ட்ராம்போலின். ஓகே, இதில் என்னடா பண்ணுவோம்? இதில் குதிச்சா ஹைட்டாக குதிப்போமே. அதுவும் ஆமாம், ஹைட்டாக குதிக்கிறானுங்க. டேய், கீழே விட்டான்டா. மாடி ஹைட்டாக குதிக்கிறா. டே லாவா வர போதுடா. நான் வேறு சரியாகவே குதிக்க மாட்டேன். ஜம்ப்பு. டேய், ஒழுங்காக குதிச்சு தொலைடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஒழுங்காக குதிடா. கைஸ், நம்ம நேராக லாவாலே குதிச்சிட்டோம். கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கேமை நான் திரும்பி விளையாடி போடணுன்னா ஃப்ளோரிஸ் லாவா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள், நான் விளையாடி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.